அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இது மரபு யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வாரம் 71 நாங்கள் எல்லோருமே இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே வாணிமோகனையும் அன்பாக வரவேற்ற ஆசிரியர்களையும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வரவேற்பேன் சொல்லியபடி இந்த நிகழ்வினை இணைந்து நிகழ்வோடு பங்கு எடுப்பவர்கள் மற்றும் கேட்டு பயனுறுகின்ற அனைத்து உறவுகளையும் அன்பாக வரவேற்றபடி இப்பொழுது முதலே இந்த வாரம் 71 அழகாக ஆரம்பம் கண்டிருக்கிறது. ஆசிரியர் கையிலே இந்த எழுத்துக்களை நாங்கள் ஒப்படைத்து எல்லோருக்குமே இனி உற்சாகமான வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாமுகம் தொலைக்காட்சியிலே யாப்பிலக்கண முறைப்படி மரபு கவி கற்போம் நிகழ்வு 71 அனைவருமாக இணைந்திருக்கின்றோம். 3வது வருடமாக அனைவரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே களம் தந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பாமுகம் தொலைக்காட்சிக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அன்பு சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் அழகாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளராக தொகுப்பாளினியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் இங்கே இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணாக்கர்களுக்கும் அதையும் தாண்டி ஏகலைவன் போல இங்கே நிகழ்வினை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய 71வது மரபிலக்கண பயிற்சி வகுப்பானது கவியரங்க வகுப்பாக நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா அரங்கம் நான் ஆரம்பித்து வைக்கின்றேன். இளவேனில் அழகானது என்ற தலைப்பிலே இறை வணக்கத்தோடு ஆதியும் அந்தமுமாய் ஆண்டிடும் ஆண்டவா ஜோதி வடிவின் சுடரொளியே நீதி நெறி நாட்டிடும் நின்றனை நன்றியுடன் வேண்டுகின்றேன் பாட்டினை பாடி பணிந்து என்று எல்லாம் வல்ல இறைமையினை வணங்கி போற்றுகின்றேன். தமிழ் வணக்கம். மென்னடையில் என்றனது மேனியினை ஆட்கொள்வாள், மென்னடையில் என்றனது மேனியினை ஆட்கொள்வாள், சின்னவளின் பாதங்கள் சீராகும் என்றென்றும், சின்னவளின் பாதங்கள் சீராகும் என்றென்றும், தென்றல் இளம் தே மதுரம் தெம்மாங்கு பாட்டினிலே, தென்றல் இளம் தே மதுரம் தெம்மாங்கு பாட்டினிலே நின்றிடுவாள் தாயாய் நிலைத்து என்று சொல்லி எனையாலும் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி போற்றுகின்ற அவை வணக்கம். உண்டாகும் பேருவகை உள்ளமெங்கும் ஆட்கொள்ள, உண்டாகும் பேருவகை உள்ளமெங்கும் ஆட்கொள்ள, கண்களிலே பாமுகமே காலமெல்லாம் தோன்றிட, கண்களிலே பாமுகமே காலமெல்லாம் தோன்றிட, சின்னமுடன் வாணி நடாமோகன் மின்னிட, சின்னமுடன் வாணி நடாமோகன் மின்னிட, வண்ணமாய் மாணாக்கர் வந்து என்று அருமையான பாமுகம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர்கள் நடாமோகன் மற்றும் வாணி நடாமோகன் தம்பதியருக்கும் மற்றும் அழகாக இணைந்து கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணாக்கர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இளவேனில் நன்றிமா நன்றி. இளவேனில் அழகாகும் தரவு இனிமையினை தருகின்ற இளவேனில், இனிமையினை தருகின்ற இளவேனில் அழகாகும் பணி எனவே துயரமெல்லாம் பறந்தோடும் காலம் இது. இனி ஒரு நாள் நலமுடனே இன்பமாக அமைந்திடவே புனிதருமே புவிதனிலே பூத்திடுவர் புத்தோழியார், தனித்திருந்தே அனுபவிக்க தரமுடைய இளவேனில் தாழிசை தனி நிகராய் உருவாகும் தரமிக்க இளவேனில், கனிச்சுகத்தை வழங்குகின்ற தரணியிலே இளவேனில், தனிப்பெருமை வாய்ந்ததொரு தயக்கமில்லா இளவேனில், நனிமிக்க உலகினிலே நலந்தருமே இளவேனில், தன்னலமும் இல்லாத தழுவுகின்ற இளவேனில், இன்பத்தை தருகின்ற இயல்பான இளவேனில், அன்பாலே அகிலத்தை அணைக்கின்ற இளவேனில், நன்றியினை புகட்டுகின்ற நலமிக்க இளவேனில், கதிர்களையும் பாய்ச்சிடவே கதிரவனின் இளவேனில், பதித்திடுமே இக்கிழக்கினிலே பரவசமாய் இளவேனில், உதிக்கின்ற செங்கதிர்கள் உணர்த்திடுமே இளவேனில்,
விதிக்கின்ற பருவத்தில் விரைந்திடுமே இளவேனில். அம்போதரங்கம் பேரன் நாச்சீர் ஈரடி 2 இளங்காற்றும் வீசிடவே இனிமையையும் தந்திடவே இகத்தினிலே எம்மருங்கும் இளவேனில் இதமன்றோ. உலத்தினிலே நிலைக்கின்ற உறவாகி எஞ்ஞான்றும் உயிர்களையே பாதுகாக்கும் உவப்பில்லா பருவமன்றோ. அம்போதரங்கம் 2 அளவெண் நாற்சீர் ஓரடி 4 மரங்களிலே இளந்தளிர்கள் மறுபடியும் துளிர்த்திடுமே. மரங்களிலே இளந்தளிர்கள் மறுபடியும் துளிர்த்திடுமே. கரங்களையும் குவித்திடுவோம் கழலையெல்லாம் நிறைந்திடுமே. உரங்களுமே இன்றியேதான் உயிர்களுமே மகிழ்ந்திருக்கும். வரமெனவே இளவேனில் வளமெனவே அழகாகும். வரமெனவே இளவேனில் வளமெனவே அழகாகும். அம்போதரங்கம் 3 இடையன் முச்சீர் ஓரடி 8 பூக்களுமே பூக்கின்ற பருவம் இது. பாக்குடனே பல மலர்கள் நிறைந்திருக்கும். நோக்கிடவும் நோக்கிடவும் மன மகிழ்ச்சி. சாக்குகளும் சொல்லிடாத இளவேனில். இலைகளுடன் மரங்களுமே அழகாகும். மலைகளுடன் மடுவுமே தான் அழகாகும். அலையெனவே ஆறுகளும் பாய்ந்தோடும். கடலுடனே கான்மழையும் கலந்தோடும். அம்போதரங்கம் 6 இருசீர் ஓரடி 16 இளவேனில் அழகாகும். பளபளக்கும் பனிமலைகள் பசலையுமே படர்ந்திருக்கும். சிவந்திடுமே இளமேனி. இலையுதிரும் காலம் இது மலையெனவே உயர்ந்தோங்கும். கனவினிலும் களிப்பூட்டும் நனவினிலும் நாடி வரும். மனங்கவரும் இளவேனில் இனங்களையும் பெருக்கிடுமே. அழகியதோர் இளைப்பாறல் அகிலத்தில் இளவேனில் உழவினையும் ஊக்குவிக்கும். பழக்கமெல்லாம் பரவசமே உறவெனவே மாறிடுமே. சிறந்ததொரு காலம் இது அமைதியினை தந்திடுமே. இமை பொழுதும் இளவேனில் தனிச்சொல்லாக காலத்தில் வீசும் காற்றும் வீங்கிள வேனிலும் சுரிதகமாக வீசும் காற்றும் வீங்கிள வேனிலும் தூசும் நீக்கிடும் துணையாய் வாசம் தந்து வளமை கூட்டுமே. வாசம் தந்து வளமை கூட்டுமே என்று சொல்லி நன்றி நவில்கின்றேன் நற்றமிழ் பாமுகமே. நன்றி நவில்கின்றேன் நல்லதோர் வாய்ப்பிற்கு. நன்றி நவில்கின்றேன் நாவலர் யாவர்க்கும். நன்றி நவில்கின்றேன் நான் என்று சொல்லி என்னுடைய ஒரு பாடலோடு தொடக்க பாடலாக வைத்து அழகாக நெறிப்படுத்துமாறு அன்போடு சிவதர்ஷினி ராகவன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி அம்மா. கனிச்சுகத்தை வழங்கும் இளவேனில் நனிமிக்க உலகினிலே நலம் தரும் இளவேன். இன்பத்தை தரும் இயல்பான இளவேனில் அதே போல கதிர்களை பாய்ச்சிடும் கதிரவனும் உதிர்க்கின்ற செங்கதிர்கள் உணர்த்திடுமே இந்த இளவேனில் என்று இளவேனில் அழகை நாங்கள் எங்கள் கண்முன்னே ஒரு நிமிடம் காட்சிகளாய் விரிக்க வைத்த உங்களுடைய கவி மிகச் சிறப்பு. உங்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றிகளை சிறப்பான ஆரம்பம். இப்போது நாங்கள் செல்வநாயகம்மா ஆரம்பத்தில் இணைந்திருந்தார். ஆகவே அவர் ஏன் வீடியோல இன்று வர முடியலையா என்று கேட்டபடி அவர் செல்வநாயகம்மா நீங்க தரலாம் உங்களோட கவிதையை. ஆனா வீடியோல வந்தா நன்றா இருக்கும் என்று நினைக்கிறோம். சரி, சரி. அப்படி என்றா நீங்க கோசலா ஞானம் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். கோசலா ஞானம் அம்மா வாங்க. ஆசிரியைக்கும் வாணிக்கும் வணக்கம். அனைத்து கவிஞர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். அம்போதரங்கம் ஒத்தாளிசை கலிப்பா. இளவேனில் அழகானது. காப்பு. குடிகாக்கும் குமராணி குலங்காக்க வருவாயா. வடிக்கின்ற கவிதனையும் வளத்துடனும் வடித்திடவே வரமருளி எமைக்காக்க வந்திடப்பா வாழ்வில் தரத்தில் உயர்ந்திட தந்து. தமிழ் வணக்கம். செந்தமிழே எம் தமிழே சோதியாக தன்னெழிலும் தந்திடுவாய் ஞாலத்தில் தங்கியுமே. சந்த கவியின் பெருமையை கோலோச்சச் செய்து புவியில் மலர்ந்திடுவாய் பூத்து. தலைமை வணக்கம்.
செம்மொழி ஓங்கிடச் சென்றவிடம் எல்லாமே எம்மரவை கற்பித்தும் ஏற்றமுடன் செம்மையாய் கற்பிக்கும் ஆற்றல் கடுகளவும் சீர்கெடாமல் வற்றா கடலாய் வளர்ந்து. பாமுக வணக்கம். வளர்ந்து வருகுது வானொலி பாங்காய், வளர்க்குது நாளும் வளமாய் இளையவரை. பண்பு மாறா பக்குவமாய் பைந்தமிழை ஊட்டியும் கண்ணெனத் தமிழையும் கனிந்து. சபை வணக்கம். கேட்கின்றார் எம் கவியை காலமெல்லாம் காதினிக்க, சூட்டுகின்றார் நற்பெயரை சங்கதியாய் சூட்டியும் உரத்து கையொலி உணர்வுடன் தட்டி மரபின் தனித்துவ மாண்பு. அம்போதரங்க ஒத்தாளிசை கலிப்பா இளவேனில் அழகானது. தரவு: இளவேனில் அழகினிலே இன்பங்கள் தோன்றிவிடும், உளத்திலுமே புது உணர்வும் உதித்திடுமே உணர்வுடனும், உளம் மகிழ மணியோசை உசுப்பியுமே எழுப்பிவிடும், குளங்கள் எல்லாம் நிரம்பி நிற்கும் கழனி வயல் செழித்திடவும், வளத்தையும் தான் பெருக்கிடவே வயல்களையும் உழுதிடுவார், கலக்கமுற்ற இருளகற்ற கதிரவனும் உதித்திடுவார். தாளிசை: இளவேனில் வந்துவிட்டால் இலைகளெல்லாம் துளிர் விட்டும், உளத்தையும் தான் பசுமையினால் உணர்வினையே உசிப்பிடுமே, உளம் மகிழ தினமும்தான் உடற்பயிற்சி புரிந்திடுவோம், இலைகளும் விரும்பியந்தான் இருப்பிடத்தில் தரிக்காது, புலகாங்கிதம் அடைந்தும் புறப்படுவார் மனையை விட்டும், கிளம்பிடுவார் சுதந்திரமாய் கலகலப்பாய் திரிவதற்கே, இளமையிலே துளிர்விடவும் இனித்திடவும் உரையாடி, இளமையிலே துளிர்விடவும் இனித்திடவும் உரையாடி, இளசுகளின் புரிதலுமே இதயத்தை வருடி நிற்க, விளக்கமுமே இல்லாது விதியென்றும் இணைந்திடுவர், விளக்கமுமே இல்லாது விதியென்றும் இணைந்திடுவர். அம்போதரங்கம் பேரன் நாச்சீர் ஈரடி 2. அழகான இளவேனில் அளித்ததுவே கோவலனை, அழகான இளவேனில் அளித்ததுவே கோவலனை, அணைத்திட்ட மனையாளும் அவலமாய் இருந்தாளே, இளந்தனரே திருநாட்டை இன்பங்கள் தொலைத்தனரே, இளவரசன் மாதவியால் இருந்தவிடம் மறந்தாரே. அம்போதரங்கன் 2. அளவெண் நாற்சீர் ஓரடி 4. இளவேனில் தொடங்கியதும் இறை தேடும் பறவைகளும் உளம் மகிழ குரங்குகளும் குறும்புகளை செய்திடுங்கள், உளம் மகிழ குரங்குகளும் குறும்புகளை செய்திடுங்கள், வளத்தையுமே பெருக்கிடவும் விவசாயி உழுதிடுவர், குளங்களுமே நிரம்பியதால் குதூகலமும் அடைந்திடுவர். அம்போதரங்கம் 3. இடையன் முச்சீர் ஓரடி 8. இளவேனில் அழகானது அனுபவிப்போம், வளத்தையுமே பெருக்கியுமே வாழ்ந்திடுவோம், பறவைகளும் பரபரப்பாய் பறந்திடுங்கள், உறவுகளும் விரும்பியுமே சுற்றிடுவர், மரங்களும் தான் துளிர்விடவும் தொடங்கிவிடும், வரமெனவே நினைத்திடுவோம் வசந்தத்தை, கடலைகள் பொங்கி வந்தே வரவேற்கும், உடலினிலும் சுறுசுறுப்பும் பிறந்துவிடும். அம்போதரங்கன் 4. சிற்றன் இருசீர் ஓரடி 16. வசந்தத்தை அனுபவிப்போம், வாழ்வுந்தான் மலர்ந்திருக்கும், ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், வேற்றுமையை அகற்றிடுவோம், உழவரையும் வணங்கிடுவோம், கருணையுடன் வாழ்ந்திடுவோம், மலர்களுமே பூத்திருக்கும் வசந்தத்தை தந்துவிடும், வயல்களுமே விதைப்பார்கள் வண்டினமும் வட்டமிடும், புள்ளினங்கள் கிசுகிசுக்கும் பூரிப்பாய் அனுபவிப்போம், தொட்டதெல்லாம் துலங்கிவிடும் இளவேனில் வருவதாலும், புதுமைகளும் பிறந்துவிடும் புத்துணர்வும் கிடைத்துவிடும். தனிச்சொல் குழுகுழுப்பாய். சுரிதகம்
எண்ணச் சிறகு எழிலாய் பறக்க உண்ண மறந்து உலாவி விண்ணை தொடுமே வண்ணமாய் வசந்தம். நன்றி நவிலர். அன்பாய் மரபையும் ஆற்றிடும் சேவையும் இன்பமாய் ஊட்டும் இனிய ஆசான் நன்றியுமே. அன்பாய் மரபையும் ஆற்றிடும் சேவையும் இன்பமாய் ஊட்டும் இனிய ஆசான் நன்றியுமே. என்றும் களமும் எமக்களித்த வானொலிக்கு அன்புடன் நன்றி அணிந்து வணக்கம். ஆஹா, மிகச் சிறப்புமா, மிகச் சிறப்பு கோசலா ஞானம் அம்மா அவர்களே. இளவேனில் அழகினிலே இன்பங்கள் தோன்றிடவும் வளத்தையும் தான் பெருக்கிடவும் வயல்களையே உழுதிடுவோம் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். இலைகளை எல்லாம் விரும்பியும் தான் இளந்தளிர்கள் எல்லாம் அப்படியே பூத்து குலுங்குகின்ற அந்த காலத்தை, சித்திரை வைகாசி அந்த மாதங்களை காட்டி இருக்கின்றீர்கள். அதாவது அதே போலவே இளைஞர்கள் எல்லோரும் விளக்கமுமே இல்லாது விதியென்றே இணைந்திடுவர் என்றையும் சொல்லி இருக்கின்றீர்கள். அழகான இளவேனில் அழைத்ததுவே கோவலனை, கோவலன் கண்ணகி மாதவியின் அந்த ஊடலினையும் இந்த இடத்திலே காட்டி இருக்கின்றீர்கள். குளம் மகிழ குரங்குகளும் குதூகலத்தையும் இயற்கையின் பப்பால் காட்டி இருக்கின்றீர்கள். வளத்தையுமே பெருக்கியுமே வாழ்ந்திடுவர் என்று சொல்லி அதே போலவே உடலினிலும் சுறுசுறுப்பு வரும். இளவேனில் காலத்திலே உடலிலே சுறுசுறுப்பு வரும். வசந்தத்தை அனுபவிக்கின்ற காலமாக கருணையுடன் வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி புள்ளினங்கள் எல்லாம் கிசு கிசுக்கும் என்று சொல்லி குழுகுழுப்பாய், அந்த தனி சொல்லே அழகாத இருக்கு. குழுகுழுப்பாய் என்று தனி சொல்லாக்கி என்ன சிறகினை எல்லாம் அழகாக வண்ணமயமாக்கி மிக அற்புதமான ஒரு அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா அரங்கினை நிறைத்திருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. அவ்வளவு அழகான பாடலோடு வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. நன்றி. நான் மிகவும் பேறு பெற்றவளாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கற்பித்தவர்களுக்குத்தான் அதனுடைய சுகம் தெரியும். கற்றவர்களுடைய வாய்மொழியாக கேட்கும் பொழுதுதான் கற்பித்தவர்களுக்கு அந்த அனுபவம், அந்த சுகத்தினை தந்திருக்கின்றீர்கள். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். சொல்லு நாயகி அம்மா, உங்களோட மைக்கே பார்த்து கொண்டு பாருங்க. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். முதலில் இறை வணக்கம். முன்னை வினையறுக்கும் மூசிக வாகனனே, பின்னை எழுபிறப்பும் பேதமில்லா முன்னவனே, என்றன் களி நீக்கி ஏற்றருளும் வல்லவனே, மன்றில் இணைக்கார் மகிழ்ந்து. தமிழ் மொழி வணக்கம். உமையவள் மைந்தன் உணர்வாயிந்த நமையாளும் நற்றமிழே, நாவில் சுமையின்றி இமியாமல் காப்பாய் இலக்கணமாய் என்முன் அமைவாய் அழகுன் அமர்வு என்று என்னுடைய தாய்மொழியை வணங்கி தலைமை வாழ்த்து. என்ன தவம் செய்தோம் ஏந்திலையே இங்கே நாம், என்ன தவம் செய்தோம் ஏந்திலையே இங்கே நாம், முன்னை தவமோ முழு நிலவே நிர்ணயம் மண்ணு புகழ் ஆசானாய் மண்ணில் அடைந்தோமே, மின்னும் அருள் வந்து மீட்டு என்று வணங்கி அவை வணக்கம். இப்பெரும் பூமியில் இன்முகம் காட்டுகின்ற தப்பிலா பாமுக தன்மையரே ஒப்புகின்றேன். இப்பொழுதில் எந்தமிழே இன்னமுதம் என்றேத்தி முப்பொழுதும் உள்வாங்கும் மூச்சு என்று அவை நிறை வணங்கி தரவு. மரங்களிடை அலர் மலர்கள் மனக்கதவம் திறக்கிறதே, கரங்களிடை இளவேனில் கதகதப்பை எதிரெடுக்க, கரங்களிடை இளவேனில் கதகதப்பை எதிரெடுக்க, இரவெனினும் பகலெனினும் இனிய சுகம் அதிகரிக்க, பரவி விழும் மலர் அனைத்தும் மது வளைத்து மயங்கிடவும், கிரம முறை தவறிடாமல் கிளைகளிலே குருவிகளும் வரமெனவே இளங்கதிரை வரவேற்றி சியமைக்கும். புத்தாளிசை. புதுத்தளிரும் கிளைகளிலே
புத்துணர்வாய் முகம் சிவக்க புதுத்தளிரும் கிளைகளிலே புத்துணர்வாய் முகம் சிவக்க மதுவருந்து வண்டினங்கள் மலர்களிலே மனம் லைக்க மதுவருந்து வண்டினங்கள் மலர்களிலே மனம் லைக்க இதுவளவோ இளவேனில் என அழைப்போர் எழுச்சி என்னே இதுவளவோ இளவேனில் என அழைப்போர் எழுச்சி என்னே பதுமை என பல மலர்கள் பாட்டருந்தி மதுவளிக்க பதுமை என பல மலர்கள் பாட்டருந்தி மதுவளிக்க மதுவளிக்கா மலர்கள் எல்லாம் மலரம்பாய் மாறிவிட மதுவளிக்கா மலர்கள் எல்லாம் மலரம்பாய் மாறிவிட புது வசந்தம் பிறக்கிறதே புன்னகைத்து வரவேற்போம் புது வசந்தம் பிறக்கிறதே புன்னகைத்து வரவேற்போம் வதுவை மகள் அழகினை போல் வதுவை மகள் அழகினை போல் வற்றிடாத செழுமையுடன் புதுக்குதம்மா வசந்தமுமே புவியெங்கும் விழாக்கோலம் புதுக்குதம்மா வசந்தமுமே புவியெங்கும் விழாக்கோலம் ததும்புகின்ற இயற்கை இன்பம் தளிர்க்க வைக்கும் உயிர்களையே ததும்புகின்ற இயற்கை இன்பம் தளிர்க்க வைக்கும் உயிர்களையே அம்போதரங்கம் உண்டு இலைகளையே துறந்தவரே இறங்குகின்றேன் உமை நினைந்தேன் இடமில்லா பின்பணியால் இழந்து விட்டீர் அழகனைத்தோம் மலையணைய கவலையினை மகிழ்வெனவே மாற்றிடவே மகிழ்வு தரும் இளவேனில் மறந்துடாமல் வந்ததிங்கே மலையணைய கவலையினை மகிழ்வெனவே மாற்றிடவே மகிழ்வு தரும் இளவேனில் மறந்துடாமல் வந்ததிங்கே அம்போதரங்கம் 2 அளவன் நாட்சீர் ஓரடி 4 இளமை எங்கே புரட்சி எனும் இரகசிய அணிவகுப்பில் இளமை எங்கே புரட்சி எனும் இரகசிய அணிவகுப்பில் தளம்பி நிற்கும் அழகனைத்தும் தனித்துவமாய் பெரிதுவக்கும் தளம்பி நிற்கும் அழகனைத்தும் தனித்துவமாய் பெரிதுவக்கும் களங்கான விரைகின்ற கரையில்லா வீரனை போல் களங்கான விரைகின்ற கரையில்லா வீரனை போல் இளவண்டின் இசை முழக்கம் இது வசந்தம் என வளைக்கும் இளவண்டின் இசை முழக்கம் இது வசந்தம் என வளைக்கும் அம்போதரங்கம் 3 இடையன் முச்சீர் ஓரடி 8 பசுமை தர இளங்கதிரை வீசுகின்றாய் விசுவமுமே ஒன்வரவால் வினை தீர்க்கும் துளிர்கள் எல்லாம் நிழல் பரப்ப விளைகிறதே ஒளி மிகுந்த எதிர்காலம் விரிகிறதே அழகழகாய் ஆம்பலிங்கே மலர்கிறதே பழகிடவே இளவேனில் பரவசம் பழகிடவே இளவேனில் பரவசமே துளிமலையும் இடையிடையே தூறி வைக்கும் களி மிகுந்து நிலமகளும் கருணை செய்வாள் அம்போதரங்கம் 4 சிற்றன் இருசீர் ஓரடி 16 குளத்தருகில் கூடிடவே தளம்பிடுமே நீர்நிலை ஓடைகளின் உட்புறத்தே வாடை அது சுகமாகும் ஒளிக்கீற்றால் உரசிடவே களிப்புறுமே கானகமும் ஒளிக்கீற்றால் உரசிடவே களிப்புறுமே கானகமும் தரையெங்கும் பசிய புட்கள் நிறைகளதன் பசி போக்கும் தரையெங்கும் பசிய புட்கள் நிறைகளதன் பசி போக்கும் மலர்கின்ற மலர்களிலே தலம் வணங்க சில நடக்கும் கதிரவனின் அருட்கிரணம் மதிப்பளிப்பார் மனத்துறைய கதிரவனின் அருட்கிரணம் மதிப்பளிப்பார் மனத்துறைய பனித்துளிகள் கரைவது போல் இனி துயரம் கரையுமன்றோ இனி துயரம் கரையுமன்றோ சினமடையா இளங்கதிரே மனத்துயரை பரிகசித்தாய் சினமடையா இளங்கதிரே மனத்துயரை பரிகசித்தாய் தனிச்சொல் இளவேனிலே குன்றன் வரவால் உலகம் மகிழ குன்றன் மரவால் உலகம் மகிழ நன்றாயெங்கு நடப்பாய் சொன்னேன் சுழலும் சொர்க்கம் இதுவே சொன்னேன் சுழலும் சொர்க்கம் இதுவே நன்றி சொற்கள் விருந்துண்டேன் சோதி எனக் கண்டு கற்றல் விளைகிறது காப்பியங்கள் தோற்றிடவும் கற்றல் விளைகிறது காப்பியங்கள் தோற்றிடவும் உற்று கேட்கின்றீர் ஊற்றெடுத்து நன்றி என்றேன் உற்று கேட்கின்றீர் ஊற்றெடுத்து நன்றி என்றேன் சற்றும் தவறில்லா சார்பு என்று கூறி எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் தந்திருக்கிறாங்க. எத்தனை ஓமைகள் பாருங்க செல்வநாயகி அம்மா. மரங்களிடை இளவேனிலை காட்டி
எவ்வளவு அழகை காட்டி இருக்கின்றீர்கள். அப்படியே இயற்கை அப்படியே தாண்டவம் ஆடிக்கொண்டே வந்திருக்கு. கரங்களிலே கதகதப்பை எவ்வளவு அழகான அதிகரிக்கின்ற கதகதப்பை காட்டி, சிரம முறை மாறாது வருகின்ற அந்த பருவ காலத்தை காட்டி, புது தளிரும் கிளைகளிலே புத்தொளியாய் அப்படியே புத்தொளிர் போல மலர்ந்திருப்பதை காட்டி, மது வருந்தும் வண்டினங்கள், பதுமையென பல மலர்கள், மதுவொழிக்கா மலரெல்லாம் மாண்புடைய மலராக, அதே போலவே புதுக்குதம்மா வசந்தமுமே, இந்த வசந்த காலத்தின் வரவினை அழகாக காட்டியிருக்கின்றீர்கள். ததும்புகின்ற இளமையினை இளவேனிற் காலம் சொல்வதாக, தரணியிலே மலை அணைய கவலையினை மண்ணுலகில் மாற்றிடவே இளவேனில் வந்ததாக, இளமை இங்கே புரட்சியாக, அதே போலவே தழும்பி நிற்கின்ற இளவேனிலாக காட்டியிருக்கின்றீர்கள். இளவண்டில் இசை முழக்கம் இளமை என உணர்த்திடுமே, ஒளி மிகுந்த எதிர்காலம், மழையும் இடையிடையே தூரி வைக்கும். எவ்வளவு அற்புதம் பாருங்க, துளி மழையும் இடையிடையே தூரி வைக்கும். அப்படியே இளவேனிற் காலம் என்ன நடக்குமோ அப்படியே கண்முன்னே காட்டி இருக்கின்ற பாடல். ஓடைகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் நிரம்புகின்ற அந்த வாடை காற்றினை காட்டுகின்ற அந்த பருவம், கதிரவனின் அருட்கிரகம் மதிப்பளிப்பர் அதற்கெல்லாம். அப்ப அந்த வெப்பநிலையை காணும் போதுதானே அந்த இடத்து கதிரவனையே பார்ப்பாங்க. அத எவ்வளவு அழகான வரிகளோடு காட்டி இருக்கிறீங்க. அதே போலவே சினம் அடையா இளங்கதிராக இருக்கின்றதாக இளவேனிலை காட்டி தனிச்சொல்லாக இளவேனில் சொல்லி உன்றன் வரவால் உலகம் மகிழும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாடல்மா. எவ்வளவு அழகான துள்ளல் ஓசையும், அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செப்பல் ஓசை, அப்புறம் துள்ளல் ஓசை, நிறைவாக அப்படியே ஒரு அகவல் ஓசை கேட்ட உடனே நன்றியில வந்துட்டு மீண்டும் அழகான ஒரு செப்பல் ஓசை. என்ன அழகு, அதுதான் மரபு. ரொம்ப அற்புதமா. வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. மிக மிக சிறப்பா இருந்தது. இந்த பூக்கள் எல்லாம் பாட்டு அருந்தி தேன் அளிக்கிறதா? ஆனாலும் இன்றுதான் பூக்களை விட பாட்டை கேட்டுதான் தேன் கொடுக்கிறதா? அதே போல களங்கான விரைகின்ற கரையில்லா வீரனை போல் ஒரு போர்க்களத்துக்கு எந்த களத்துக்கு போனாலும் கரை இல்லாமல் செல்லுகின்ற வீரனை நாங்கள் இங்கே மதிக்கின்றோம். இவருடைய வரிகளின் மூலம் சிறப்பான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரசித்தோம், நிறைய ரசித்தோம். வதுவை மலர்கள், வதுவை மகள் அழகு போலன்னு சொன்னேன். திருமண பெண்ணுக்கு அன்று ஏதோ அழகு நிறைய பெருகும். அலர் மலர்களே விரிகிறது தான். ஆனால் இவர் அலர் மலர்கள் என்கிற போது அதை இன்னும் அழகான மலர்களை எங்களுக்கு கண் காட்டியது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய ஆர்வத்துக்கு இன்றைக்கு தெய்வேந்திரமூர்த்தி ஐயாவையும் இடையிலே பார்த்தோம், பார்த்தோம். அவரை கேட்டதா சொல்லுங்க. சரி, அடுத்ததாக நாங்கள் பாவை ஜெயபாலன் அவர்களுடைய திருமதி எங்களுடைய கமலா ஜெயபாலன் அவர்கள் பாவை எப்படி பாடலோடு வருகிறார், இவருடைய பாடலை கேட்போம். இல்ல, நீங்க கலிப்பா மட்டுமே அப்படியே இணைத்துக்கொண்டே தொகுத்துக்கொண்டே வாருங்க. ஒரு புத்தகமா கலிப்பா மட்டும் போடுங்க, வெண்பாவை மட்டுமே தொகுத்துக்கொண்டு வெண்பாக்கள்ல வந்து ஒரு புத்தகம் போடுங்க. அதே போல ஆசிரியப்பா நிறைய இருக்கு, விருத்தங்களை ஆசிரியப்பாக்களோடு சேர்த்துடுங்க. அவ்வளோ பெரிய பெரிய புத்தகம் போடுற அளவுக்கு உங்களுக்கு நிறைய மரபு கவிதைகள் சேர்ந்திருக்கும். ஆசான் தாழ் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் கூறி, முதலாவது கடவுள் வாழ்த்து இன்னிசை வெண்பாவிலும் மிகுதி அளவியல் வெண்பாவிலும் பாடுகிறேன். ஒற்றை மறுப்பழகா ஓங்குதிரி கையழகா, ஒற்றை மறுப்பழகா ஓங்குதிரி கையழகா, கற்ற மரபு கவிதனை கலிப்பாவில் வெற்றியுடன் நான் எழுத வேண்டுகிறேன், பற்றுடன் தந்தருள்வாய்ப்பா. தமிழ் வணக்கம். பொதிகையில் வந்துதித்த பொன்மகள் நீயும், பதிபோற்றும் செம்மொழியாய் பாரினில் வதித்திட பல்லக்கிலேற்றி பவனியாய் சுற்றிடும் சொல்லினிய சோதி சுடர். தலைமை வணக்கம். மனநாளை கண்டு மகிழ்ந்த பொழுது கணமேனும் மாறா கருணை குணத்தில் வரவுமணி பெண்ணி,
மகளுடனே வாழ வரமும் பெற்றிட வாழ்த்து. மரபு மணி பெண்ணி மகளுடனே வாழ வரமும் பெற்றிட வாழ்த்து. பாமுக வணக்கம். பல நிகழ்வை பாங்குடன் பாரில் பகர்ந்து வலம் வரும் பாமுகமே. பல நிகழ்வை பாங்குடன் பாரில் பகிர்ந்து வலம் வரும் பாமுகமே வாழ்த்து. நலமாய் குணமுடன் கோலோச்சி குன்றாமலோங்க, குணமுடன் கோலோச்சி குன்றாமலோங்க வணங்கி தருவாய் வளம், வணங்கி தருவாய் வளம். சபை வணக்கம். கவிதனை கேட்டு கரத்தை ஒலிக்கும் புவிதனில் பாடுகின்ற பூக்கள். கவிதனை கேட்டு கரத்தை ஒலிக்கும் புவிதனில் பாடுகின்ற பூக்கள் சிவிகையில் ஏற்றி கவியூரை ஏணியாய் என்றுமே போற்றி புகழ்வர் பரிந்து, போற்றி புகழ்வர் பரிந்து. கவியரங்கம். அம்போதரங்க ஒத்தாளிசை கலிப்பா. இளவேனில் அழகானது. தரவு. இனிமையுடன் வளர்ந்திடவும் இளவேனில் இதமாகும். இனிமையுடன் வளர்ந்திடவும் இளவேனில் இதமாகும். தனிமையுடன் இருந்தாலும் தனிச்சுகமும் காண்போமே. தனிமையுடன் இருந்தாலும் தனிச்சுகமும் காண்போமே. பனிகாலம் அகன்றிங்கு படர்ந்திடுங்கான் வசந்த காலம். கனிமரங்கள் துளிர் விட்டு கண் திறக்கும் காலம் இது. புனில் குஞ்சும் புதரிடையும் புகுந்தோடி விளையாடும். புனில் குஞ்சும் புதரிடையும் புகுந்தோடி விளையாடும். நனி சிறந்த வசந்தம் இது நற்காலம் மலர் மலரும். நனி சிறந்த வசந்தம் இது நற்காலம் மலர் மலரும். தாளிசை. குனிந்திங்கி வசித்திட்ட குளிர்காலம் விலகிடவும், குனிந்திங்கி வசித்திட்ட குளிர்காலம் விலகிடவும் இனிதாக மொட்டிட்டும் மிதமான மனம் பெறப்பும் தனி அழகு கண்டோமே தரமான மலர் வனமும். தனி அழகு கண்டோமே தரமான மலர் வனமும். இனிதாக பறவைகளும் இடதேடி இங்கு வரும். இனிதாக பறவைகளும் இடதேடி இங்கு வரும். கனிவுடனும் மனிதர்கள் கலைந்திடுவார் மனை விட்டு. கனிவுடனும் மனிதர்களும் கலைந்திடுவார் மனை விட்டும். பனிகாலம் விலகியதால் பெருமகளும் அடைந்திடுவார். பனிகாலம் விலகியதால் பெருவாழ்வும் அடைந்திடுவார். நனி சிறந்த இளவேனில் நிலமெல்லாம் பசுமையிலும் மனிதர்கள் வலம் வருவர் மணியான உடை அணிந்து. தனி அழகும் இதுவல்லோ, தனி அழகும் இதுவல்லோ தரணி எங்கும் ஒளிமயமே. 1. அம்போதரங்கம். பேரன் நற்சீர் ஈரடி 2. மதங்கொண்ட மனிதர்களுள் மனங்கொண்டு திரிந்திடவும். மதங்கொண்ட மனிதர்களும் மனங்கொண்டு திரிந்திடவும் மதியாதார் மனப்பாங்கு மதிகட்டு அழியாமல். உதயமாகும் நற்காலம் உணர்த்திடுவோம் குணத்தாலே. உதயமாகும் நற்காலம் உணர்ந்திடுவோம் குணத்தாலே. உதிர்கின்ற கதிரவனின் உதிக்கின்ற கதிரவனின் ஒளியைப் போல் துலங்கிடுமே. 2. அம்போதரங்கம். அளவன் நாற்சீர் ஓரடி 4. பணங்கொண்டு வசந்தத்தை பெறவுந்தான் முடியாதே. பணங்கொண்டு வசந்தத்தை பெறவுந்தான் முடியாதே. உணர்வுந்தான் உசுப்பிடிமே உளமுந்தான் மகிழ்ந்திடுமே. உணர்வுதான் உசுப்பிடிமே உளமுந்தான் மகிழ்ந்திடுமே. குணங்கொண்ட மனிதர்கள் குளிர்ந்திடுவார். குணங்கொண்ட மனிதர்கள் குளிர்ந்திடுவார் மனம் போலும். கணப்பொழுதும் புல்லினங்கள் கலகலப்பாய் பறந்துலவும். கணப்பொழுதில் புல்லினங்கள் கலகலப்பாய் பறந்துலவும். அம்போதரங்கம். இடையன் முச்சீர் ஓரடி 8. 3. குணத்திலும் பண்பாக இருந்திடுவீர்கள். குணத்திலும் பண்பாக இருந்திடுங்கள். பணத்தையும் பசியார கொடுத்திடுங்கள். மனம் மிக்க மலர்களினால் மகிழ்ந்திடுங்கள். மனம் மிக்க மலர்களினால் மகிழ்ந்திடுங்கள். இணக்கமுடன் இனங்காத்து இருந்திடுங்கள். சினங்காத்து வசந்தத்தை வருடிடுங்கள். சினங்காத்து வசந்தத்தை வருடிடுங்கள். இனங்காக்க இனிமையுடன் பேசிடுங்கள். தனம் ஒன்றே குறியாக நினைக்க வேண்டாம். கனம் செய்து இயற்கையுடன் இணைந்திடுங்கள். கனம் செய்து இயற்கையுடன் இணைந்திடுங்கள். 4. அம்போதரங்க. சிற்றன் இருசீர் ஓரடி 16. மனம் போலும் வாழ்வு தரும் வாழ்வுடனே
உதவிடுவோம். மனம் போலும் வாழ்வு தரும் மகிழ்வுடனே உதவிடுவோம். குணமாயும் குதூகலிக்கும் குதூகலமாய் ஒளி வீசும். மலர் மகிழ்ந்து மகிழ்வூட்டும் மனம் குளிர்ந்து மனம் பரப்பும். கனமான இருள் நீங்கும் கதிரவனும் முகம் மலர்வான். கனமான இருள் நீங்கும் கதிரவனும் முகம் மலர்வான். அகம் மகிழ்ந்து அணிலோடும் அயலெல்லாம் பறவையொலி. அகம் மகிழ்ந்து அணிலோடும் அயலெல்லாம் பறவையொலி. இறை தேடும் பறவையினம் இரவுகளும் பகலாகும். இதை தேடும் பறவையினம் இரவுகளும் பகலாகும். பயிர் தழைக்கும் பசுமையுடன் பல துன்பம் விலகியோடும். மணியோசை மனதி நிற்கும் மயங்கி இங்கே மயிலாடும். தனிச்சொல் வசந்தமதால் இதமாயினிக்க இறைவன் கொடையும் பதமாய் வசந்தம் பெருக உதயம் புறக்கும் உந்தன் வாழ்வு. நன்றி. அள்ளிச் சொரிந்திமே ஆசானுக்கு நன்றியுமே. பள்ளிக்குச் செல்லும் பருவம் தள்ளியும் கற்க இடமும் கருணையுடன் தந்திட்ட கற்பகமே உந்தனுக்கு காப்பு. நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன அற்புதமான பாடல் கமலா ஜெயபாலன் அம்மா. இனிமையுடன் வளம் தரவும் இளவேனில் அழகாகும் என்று ஆரம்பித்து பனிக்காலம் அகன்றிங்கு பசுமையான காலமாக இளவேனிலை சொல்லி நனி சிறந்த, அதாவது குனிந்திங்கு குளிர்காலம் எல்லாம் மாறிட இளவேனில் வந்ததாக, இனிதாக பறவை இங்கு அப்படியே அழகா இலைப்பாறுகின்ற அந்த அழகு. அதே போலவே கனி காலம் மறைந்ததுனால் அதே மாதிரி தனி அழகும் இது ஒன்றோ அப்படின்னு இயற்கை அழகு அப்படியே போற்றி புகழ்ந்திருக்கின்ற அவ்வளவு அற்புதமான அம்போதரங்க உத்தாழத்தை கழிப்பா. மதம் கொண்ட மனிதர்களும் மனங்கொண்டு திருந்திடவும், இந்த வரிகள்லாம் நான் ரொம்ப ரசிச்சேன். மதம் கொண்ட மனிதர்களும் மனங்கொண்டு திருந்திடவும் உதிக்கின்ற கதிரவனும் உளங்கொண்டு உதித்திடவும், குணம் கொண்ட மனிதர்கள் குணமிக்க செயல்களை எல்லாம் செய்யவும், குணத்தாலும் பண்பாக இருந்திடுங்கள் என்று சொல்லி மனமிக்க மலராக இருந்திடுங்கள், இனங்காக்க வேண்டும் என்று மனமிக்கவர்களாக இனங்காக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். மனம் போலும் வாழ்வு தரும் மகிழ்வுடனே வாழ்ந்திடுவோம். கனமான இருள் நீங்கும் கதிரவனும் மகிழ்ந்திடுவான். இறை தேடும் பறவையினம் இருளெல்லாம் பகலாகும் அப்படின்னு அழகா அப்படியே கொண்டு போய்கிட்டே இருந்தீங்க. அதுல ஒரே இது இந்த தனிச்சல் கூட வசந்தமதால் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு நிறுத்தலோட இதமாய் இனிக்க இறைவன் கொடையாக அவ்வளவு அற்புதமாக இளவேனிலை அழகாக காட்டி இருக்கின்றீர்கள். கொஞ்சம் கூட விலகவே இல்லை. இயற்கையையும் மனிதனையும் ஒன்றாக்கி பார்த்த அந்த பாங்கு மிக சிறப்புடையது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. மிகுந்த மகிழ்ச்சி. நாங்களும் ரசிச்சோம். புனில் குஞ்சு புதரிடையே புகுந்தோடி விளையாடும் காலம், அதுபோல தனிமையுடன் இருந்தாலும் தனி சுகம் காண்போம். அது எனக்கும் பொருந்தும். தனியே இது விட்டாலும் எத்தனை மணித்தெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த ஒரு அழகான வரிகளை ரசித்தோம். மிக சிறப்பாக நாங்கள் உங்கள் வாழ்த்துக்களை கூறியபடி நன்றி. நன்றி சிவதர்ஷினி. நன்றி. நன்றிமா. பிரியாமூர்த்தி அவர்கள். பிரியாமூர்த்தி அம்மா வாங்க. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். தமிழ் வணக்கம். உயிரில் கலந்த உயிர்மெய்யாய் ஊன்றி பயிரின் வரப்புடன் பாப்புனைய பண்பாய் வயிறு நிரம்பிடும் வாட்டமும் போக்கி துயிர்த்தலும் செந்தமிழ் தூர் என்று சொல்லி, தமிழே தாயே உன்னை வணங்குகிறேன். தலைமை வணக்கம். துள்ளலுடன் கற்பித்த தூய மரபாசான் கள்ளமில்லா பாங்கினில் கற்பித்த
வெள்ளை மனம் பிள்ளை குணம் கொண்டவராம், பேதமை நீக்கியுமே அள்ளி தருவாராம் அன்பு. அவை வணக்கம். வெள்ளை மனம் கொண்டு வேலை தோறும் பாமுகமும் எள் போன்ற மானிடரும் ஏற்றத்தை பெற்றிடவே, பள்ளத்தில் வீழ்ந்திடாது பாங்குடன் கற்பிக்கும் துள்ளி வரும் நெஞ்சின் துணை. பாமுகத்தின் இணையர்களுக்கும் என்னோட கவி பாடும் கவிஞர்களுக்கும் வணக்கம். இளவேனில் அழகாகும் அம்போதரங்க ஒத்தாளிசை கழிப்பார். தரவு இனிமையினை தருகின்ற இளவேனில் அழகாகும், தனிமையிலும் இனிமையினை தயக்கமின்றி அனுபவிக்க இனிக்கின்ற பருவகாலம் இளமையான திருக்கோலம். வனிதையரின் மனத்தினிலே வளத்தினையும் வளர்கின்ற பனிக்காலம் படந்துவிட, கவலை நோயும் மிகுந்துவிட, நனிமிக்க காதலனை நாட்புறமும் தேடிடுவர். தாளிசை நினைக்கின்ற பொழுதினிலே நினைக்கின்ற இன்பத்தை, நினைக்கின்ற பொழுதினிலே நிலைக்கின்ற இன்பத்தை வினைப்பயனாய் வழங்குகின்ற வியப்பான இளவேணி. மணமகளும் குறிஞ்சி மலர் மாண்புடனே சூடிடவும் மலை போல காத்திருக்கும் மாண்பான இளவேணி அழகாகும். உடலெங்கும் அகமதிலும் விரவி நிற்கும் பழகுகின்ற காதலரை பண்படுத்தும் இளவேணி. அம்போதரங்கம் 1 பேரன் நாட்சீர் ஈரடி 2. பனிபடர்ந்த மார்கழியில் கவலையுடன் பருவ மகள் பதிந்திடுவாள் காதல் நோய் பருவத்தே வாட்டிடுமே. இனிமேலும் காத்திருந்தால் இனியதல்ல என்றுணர்ந்து இளவேனில் இம்சிக்க இதத்தினையே மறந்துடுவாள். அம்போதரங்கம் 2 அளவன் நாட்சீர் ஈரடி 4. முகமதிலே முறுவலுமே முழுவதுமே மறந்தவளோ அகமங்கும் சூடாகி அடுத்தடுத்து வருத்திடுது. சிகரமென சினமுற்று சீறியுமே பாய்கிறது. இகத்தினிலே இளவேனில் இனிமையினை தாராதோ. அம்போதரங்கம் 3 இடையன் முச்சீர் ஓரடி 8. இளவேனில் இகத்தினிலே அழகாகும் பளபளக்கும் இளந்தளிர்கள் அழகாகும். உளவியலை அறிகின்ற இளவேனில் இளங்காதல் நோய் தீர்க்கும் இளவேனில் மலர்வனங்கள் பேசுகின்ற மனையகங்கள் மலர்காண சிரிக்கின்ற பசும் பொழில்கள் திசையெங்கும் அழகான திருப்பங்கள் விசையுடனே ஈர்க்கின்ற விழிமொழிகள். அம்போதரங்கம் 4 சிற்றன் இருசீர் ஓரடி 16. இகத்தினிலே அழகாகும் முகத்தினிலே மலர்வாகும் அகத்தினிலே மகிழ்வாகும். நிகரில்லா இளவேனில் மலர்களிலே மலர்ச்சியாகும் நிலவினிலே இனிமையாகும். பசலிக்கும் மருந்தாகும் பசுமைக்குள் பகிர்வாகும். அசைவில்லா அதிர்வாகும் பசையோடும் இளைந்தோடும். கலகலப்பாய் கருமுகில்கள் உலவுகின்ற இருமனங்கள் மெதுவாக அணைக்கின்றார். செதுக்குகின்ற சிலையாவர் சிலைகள் எல்லாம் அழகாகும். மலைமகளும் மின்புருவாள் இளவேனில் இனிமையுமே வளமாக்கும் எதிர்காலம். தனிச்சொல் நன்றி அன்புடனே நானிங்கே ஆத்மார்த்த நெஞ்சத்தால் அன்னை மொழி தந்த அழகின் கலிப்பாவை என்றும் மகிழ்ந்திட எத்திக்கும் கேட்டிட நன்றியை நாவால் நவின்று. நன்றி நன்றி வணக்கம். மிக அற்புதமான பாடல் பிரியாமூர்த்தி அம்மா அவர்களே. இனிமையினை தருகின்ற இளவேனில் அழகாகும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். தனிமையிலே இனிமையினை தருகின்றதாக, தனிமையிலே இனிமையினை காண முடியுமா என்ற பாடல் தான் நினைவுக்கு வருகின்றது. பனிக்காலம் பறந்து விட வேண்டும். அதே போலவே மலைமகள் எல்லாம் குறிஞ்சி மலரை சூடிக்கொண்டு இருக்கின்ற அந்த காலம்,
பனி படர்ந்த காதல் நோயை தீர்க்கின்ற இளவேனில் அகமதிலே முகமலர்ந்து முகமதிலே முழுமதியும் தோன்றுகின்ற இளவேனில் இகத்தினிலே இளவேனில் அழகாகும் இளந்தளிர்கள் இளங்காற்று வீசுகின்ற திசையெங்கும் ஈர்க்கின்ற திருப்பங்கள் விசையோடு ஈர்க்கின்ற விழிமொழிகள் அசைவில்லா அழகாக உழவுகின்ற இரு மனங்கள் வளமாக்கும் எதிர்காலம் என்று அழகாக சொல்லிக் கொண்டே போய் மிக அற்புதமாக நிறைவு செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. அருமையான பாடல். நடுவுல உங்களுக்கு இளையம் தடைப்பட்டதா என்னன்னு தெரியல. தனிச்சொல் சொல்லும் பொழுது, அதான் தனிச்சொல் சொல்லும் பொழுது இந்த இணையம் தடைப்பட்டது போல இருக்கு. அது பாட்டு போய்கொண்டே இருந்தது, ரொம்ப நல்ல அருமையா போய்கொண்டே இருந்தது. ரொம்ப அற்புதமா பாடல் கேட்டதா? இல்ல, அந்த தனிச்சொல் பாடல் கேட்டது, தனிச்சொல்லும் இந்த சுரிதகமும் மட்டும் எனக்கு கேட்கல. சரி, ஓகே, நன்றிம்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி. மற்றபடி எனக்கு சரியா மத்ததெல்லாம் அழகா விழுந்தது. காதில் விழுந்ததை அப்படியே மனத்திலே குறித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு பின்னூட்டமாக தருவது, அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருந்தது. எல்லாமே அவ்வளவு வர்ணனைகள், மொத்தமுமே வர்ணனையாகவே கொண்டு போயிருக்கீங்க. அப்படியே தனிமையிலே இனிமையினை காண முடியுமா, நீங்க இளவெளியிலே அழைத்து அழைத்து ரொம்ப அழகா இருந்ததுமா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அடுத்த இடத்துல இங்க சிவமணியை கத்தடி என்று காணாமல் போயிட்டீங்க. சரி, சிவமணிக்கா நினைப்பு போயினதுதான். அதுதான் அதுதான். சிவமணிக்கா கூட மாய்க்கு எடுத்துட்டு நீங்க கவிதையில நான் இப்ப சொல்லணும். ஆமா, நன்றி. இறை வணக்கம். ஏற்றினேன் தீபங்கள் எம்பிரான் முன்றனில், போற்றினான் பாடினேன் பைந்தமிழ் பாடல்கள், சாற்றினேன் முன்னே தங்கத் தமிழ் பாடல், ஆற்றுவாய் என்றனையும் ஆண்டு. குலதெய்வமாம் இறைவனை வணங்கி தமிழ் வணக்கம். தித்திக்கும் முத்தமிழே தீன் தமிழின் சொற்சுவையே, எத்திக்கும் மேந்தலையாய் ஏற்றங்கள் கண்டவளே, முத்தமிழே முக்கனியே மூச்சாகி நிற்பவளே, நித்தம் நிலைப்பாயே நேடு. என் தாய் தமிழை வணங்கினேன். தலைமை வணக்கம். தீரா புனிதீர்த்த தீந்தமிழ் நாயகியார், பாராதிருந்தாலே வான்மலையும் பொய்க்காதோ. தீரா புனிதீர்த்த தீந்தமிழ் நாயகியார், வாராதிருந்தாலே வான்மலையும் பொய்க்காதோ. ஓராயிரம் பாடல் ஓங்கும் உலகெங்கும், சீரால் பெருகும் சிறப்பு. பாமுக வணக்கம். அற்புத சேவையில் அன்னை தமிழோசை, பொற்புடை பாமுகமே பொன்னாரம் சூடி நிற்கும், சிற்பச் சிலைக்கலை சித்திரமே உந்தனக்கே, பற்றாதே வையத்தில் வாழ்த்து. வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி, சம்போதரங்க நேரிசை ஒத்தாடிசை கழிப்பா இளவேனில் அழகானது. எழில் சோலை இளவேனில் இத்தரையில் இறங்கிடுவாள், பொழில் சோலை தனதாக்கி பொன்னாகி மிளந்திடுவாள். எழில் சோலை இளவேனில் இத்தரையில் இறங்கிடுவாள், பொழில் சோலை தனதாக்கி பொன்னாகி மிளந்திடுவாள். விழி நோக்கா விருப்புக்கள் பனப்பாக்கி தந்திடுவாள், வழி வழியாய் வசந்த விழா விழிகாண வரமருள்பாள். வழிகாண பருவமென பலராலும் புகழ் பெறுவாள், செழிப்பாகி செம்மை நங்கியே ஜகத்திற்கே தர வருவாள். கருமுகிலால் கையணைப்பில் கரந்துரைந்த கதிரோனும், கருமுகிலால் கையணைப்பில் கரந்துரைந்த கதிரோனும், பெருவிருப்பில் கதிர் வீரிக்க பெண்மலர்கள் இதழ் வீரிக்கும்,
பெருவீருப்பில் கதிர் வீரிக்க வெண்மலர்கள் இதழ் வீரிக்கும் இருளகல இளவேனில் இதமாகும் வழிராகும் இருளகல இளவேனில் இதமாகும் வழிராகும் கரும்புவளை கண் விழிக்க கமலங்கள் முகம் மலர்த்தும் கரும்புவளை கண் விழிக்க கமலங்கள் முகம் மலர்த்தும் சுரும்பருகி மலர்த்தேனை சுவை துண்டு களித்தாடும் சுரும்பருகி மலர்த்தேனை சுவை துண்டு களித்தாடும் குருகினமும் கூட்டாகி குயிலோட இசை பாடும் குருகினமும் கூட்டாகி குயிலோட இசை பாடும் கருக்களிடை தடாகத்தே அவளும் வந்த அன்னங்கள் கருக்களிடை தடாகத்தே அவளும் வந்த அன்னங்கள் பருவதத்தின் மலைச்சாரல் பரத்தி வரும் இளம் தென்றல் பருவதத்தின் மலைச்சாரல் பரத்தி வரும் இளம் தென்றல் பருவமகள் வருகையினால் பகலெல்லாம் எழில்தானே பருவமகள் வருகையினால் பகலெல்லாம் எழில்தானே இளவேனில் எழிலாகி இன்பங்கள் நிறைத்து வரும் இதமான இளங்காற்றை இயற்கையரும் பரப்பி நிற்கும் வளமாகி வனப்பாகி வசந்த விழா வரும் வேளை மனச்சோலையிலை பார வரும் இறையால் வரும் பெருகும் மலர் மாலை பொழுதிலும் மல்லிகையும் மனம் வீசும் மலர் மாலை பொழுதிலும் மல்லிகையும் மனம் வீசும் நில ஒளியில் நிறைமதியாள் நிழல் காட்ட ஒளி தருகும் நில ஒளியில் நிறைமதியாள் நிழல் காட்ட ஒளி வருகும் உலகும் அந்த உயிர்காதல் உறவுகளும் ஒன்றிக்க உலகும் அந்த உயிர்காதல் உறவுகளும் ஒன்றிக்க மலர்கொடியால் அசைந்தாட மாருதமும் துணை போகும் மலர்கொடியால் அசைந்தாட மாருதமும் துணை போகும் திகமதனில் இளவேனில் இடமாகும் அகமதனை அழகாக்கி அரவணைக்கும் சுகந்தம் அதை மல தந்து சுகமாக்கும் பகலளவும் நிறைவாக பரிணமிக்கும் நிகரில்லா நிலையாகும் நனவாகும் மகரந்தம் மலர் மாறி நிலையாகும் செகஞ்சாவும் செழிப்பாகும் செம்மையுறும் முகம் மலர்த்தி முருவலித்து மகிழ்வூட்டும் வசந்தங்கள் வனப்பாகும் வளஞ்சாவும் மரமாகும் இளவேணி நிலமாகும் இளம் தந்த சுகமாகும் நனிமலரில் நரபூரும் நறுமணமும் நலமாகும் உறவுகளில் உபகிவரும் உயிர்யாகும் உணர்வாகும் மனமதனை மகிழ்விக்கும் மரத்தினையே குளிர்விக்கும் இயற்கையதும் வழிலாகும் இன்பங்கள் இருப்பாகும் திருவிழாவரமாகும் திருப்புக்கள் வனப்பாகும் திருவிழாக்கள் வனமாகும் திருப்புக்கள் வனப்பாகும் சுகந்தங்கள் சுகமூட்டும் மகரந்தம் வனமாடும் எழிலாகி பலம் வரும் வசந்தம் மனப்பா என்றும் பலவும் இன்பம் பரப்பி உலவி நின்றே உணர்வில் உருமே. நன்றி. சங்க முழங்கொலி சங்க தமிழ்கவி மங்காமை காக்கும் மரபுப்பா மன்றத்தில் சங்கமாய் கூடி செவிசாய்த்த சான்றோரே பங்கமில் நன்றி பகிர்ந்து நன்றி. ஆஹா, என்ன அற்புதமான ஒரு பாடல். சிவமணி புவனேஸ்வரன் சகோதரி, ரொம்ப ரொம்ப அற்புதம். என்னன்னா ஒவ்வொரு தரவுக்கு தாழிசைக்கு ஒவ்வொரு இதுக்குமே வெட்டு வித்தியாசங்களை காட்டி காட்டி பாடி இருக்கிறீங்க. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க தனியா பாடி எனக்கு அனுப்பணும். அதை நான் வந்துட்டு ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்களுக்கு விடுத்து கொண்டு இந்த அந்த இதை மட்டும் அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பாவை மட்டும், நேரிசை கிடையாது, அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா, அது மட்டும் நீங்க பாடி எனக்கு அனுப்பணும். எழில் சூழும் இளவேனில் இத்தரையில் இறங்கிடுவாய் அப்படின்னு அப்படியே பாடலாக
என்ன இசை? இசை மீட்டி இறங்கி இருக்கின்றது உங்கள் வாய்மொழியாக. இசை மீட்டி கொண்டே வந்திருக்கின்றது இளவேனில். அதான் உண்மை. வசந்த விழா காணுகின்ற வகையிலே சகத்திற்கே வந்திடுவாய் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். கருமுகிலால் கை இணைத்து கொண்டு வந்திருக்கிறாளாம். அப்புறம் காரு இருளினை போக்குவதற்காக வந்திருக்கின்றாள். இருள் அகன்று இதமாகும் கருங்குவளை. எத்தனை மலர்களை நான் பார்த்தேன். அத்தனை மலர்களும் எவ்வளவு அழகாக வர்ணித்து வர்ணித்து அதனுடைய அந்த மலர்கின்ற தன்மையை காட்டி இருக்கின்றீர்கள். கருங்குவளை கண் விழித்து மலர்கின்றதாக சொல்லி இருக்கீங்க. அதே மாதிரியே மலர் இனங்கள் எல்லோற்றையுமே காட்டிக்கொண்டு அத மாதிரி குறுகினமும் கூத்தாடி குரங்கோடு விளையாடுகின்ற அந்த தன்மை. அப்படியே மரக்கிளைகள் அப்படியே ஒரு சோலைக்குள் நிற்கின்ற அந்த கண்முன் காட்சியாக விரிந்ததாக தான் நான் பார்த்தேன். ஒரு சோலைக்குள்ள நின்னா எப்படி இருக்கும், அப்படிதான் என் மனத்திலே பட்டது. அதே போலவே அதாவது பருவத்தோட இருக்கிறதுல மலைச்சாரல் அப்படியே அழகா, அந்த இளவேனில் காலத்தில் இருக்கின்ற மலைச்சாரல். பருவமகள் வருகையினால் பகலெல்லாம் இன்பம் தான். எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. வளமாகி வளமாகி வனமெல்லாம், அதுல மல்லிகை பூ மனம் தருகின்ற மல்லிகை மலர், மனம் வீசுகின்ற மல்லிகையும் மனம் வீசும். நில ஒளியில் உழவும் அந்த உயிர் காதல். எங்க அப்படியே எந்த காதலை சொல்றது? உயிரினங்கள் என்று சொல்லும் பொழுது தாவரத்தினுடைய காதலை சொல்வதா, விலங்கினத்தின் காதலை சொல்வதா? இரண்டும் கலந்த காதலாக பார்த்தேன். அதுதான் இங்க இருக்கிறதுலே மிக அற்புதமான பாடல்மா. ஒரு இறைமை எழுதி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட, அதாவது கூந்தலுக்கு மனம் உண்டா என்றதற்கு அந்த பாடல் எழுதியிருக்கின்ற இறைவனுடைய அந்த சக்தி உங்களுக்கு கிடைத்தது போலதான் நான் இந்த பாடலை பாக்குறேன். நீங்க பாடும் பொழுது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. மலர் கொடியில் அசைந்தாடுகின்ற அந்த உயிர் காதலே அசைந்தாடுகின்ற அந்த ஒரு சுகந்தந்து சுகமளிக்கும் வசந்தங்கள் எல்லாம் வனப்பாகும். அதே போலவே ஒளி மலர்கள் எல்லாம் நறுமணமாக வீசுகின்ற அந்த மலர்கள், இகத்தினிலே இன்பம். அது மாதிரி மகரந்தம், அந்த மனம் வீசுகின்ற மகரந்தத்தை காட்டி அதே எவ்வளவு அழகான வரிகள். உலவி நின்றேன் எங்கும் நாங்களும் உங்களோடு கலவி நின்றோம். அதான் முக்கியமான இது. அவ்வளவு அழகான காதலை வெளிப்படுத்துகின்ற இளவேனில் காதலை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான கலிப்பா. நான் இவ்வளவு காலம் கேட்காத அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கவிதைப்பாவினை தந்திருக்கீங்க. உலவி நின்றேன் என்று சொல்லி ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு. உண்மையாக தமிழை முறையாக கற்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்தாலும் கூட நாமே போய் தேடலுடன் கற்பித்திருப்பதற்கு எனக்கு என்ன சொல்வது, முன் ஜென்ம பிரதிபலனாக நான் பார்க்கின்றேன். அதுதான் 7 ஜென்மத்திற்கும் மறக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய பாடல்லாம் அமையும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிம்மா, நன்றி. உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றது பாடல். இறைவன் அருளால் நீங்கள் கிடைத்ததால வந்த பாடலம்மா. இவ்வளவு வந்திருக்கிறீங்க. நன்றி அம்மா. எனக்கு குரல் சரியில்லை, வடிவா பாட முடியல, என்னாலும் கொஞ்சம் பாடி பார்த்தேன். நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா, ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு பாடி அனுப்பி வைங்க. வெண்பாக்கள் வேண்டாம், நீங்க இந்த பாடல் மட்டும் பாடி அனுப்பி வைங்க. நன்றிமா, நன்றி நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. நன்றி. உங்க சேவைக்கு மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி. நிறைவாக என்னுடைய கவிதையை தருகிறேன். என்னுடைய கவிதையை தந்துடுகிறேன். தமிழ் வணக்கம். பூவான தாயே, புவனத்தில் என்றுமே நீ வாழ வாழ்த்தும் நிறைவாக கோர்த்திட்ட பாவார மாலை பயின்ற பாயிரம் தேவாரம் போல தெளிந்து. பாவார மாலை பயின்ற பாயிரம் தேவாரம் போல தெளிந்து. தலைமை வணக்கம். நிறைமதி தோற்குமாம் நித்திய அன்பில் இறையென வாய்த்த இயல்புடை தாயா, சிறைமெனம் நீக்கிய சீர்மெனத்தோடு குறையிலா பண்பே குரு. சிறைமெனம் நீக்கிய சீர்மெனத்தோடு குறையிலா பண்பே குரு. சபை வணக்கம்.
சேவடி நாளுமாய் செந்தமிழால் பாடியும் பூவடி மூன்றென புத்தளில் கூடவும் நாவடி தென்னால் நயமுற வாழ்கவென கூவவே வந்தோம் குளிர்ந்து. நாவடி தென்னால் நயமுற வாழ்கவென கூவவே வந்தோம் குளிர்ந்து. அம்போதரங்க ஒத்தாளிசை கலிப்பா இளவேனில் அழகா தரவு. இளவேனில் அழகாகும் இன்பத்தை தந்தேகும் உளமதிலே உயிர்ப்பாகி உணர்விலும் கலந்தாடும். வளமதனை பூமிக்கும் வாய்ப்பாகி வெறமியும் குளமதனில் தாமரையும் குறையின்றி கண்மலர். தளராத நம்பிக்கை தரணிக்கு விருந்தாகும் களத்தினிலும் செழிப்பினையே கண்களுமே கண்டிடுமா. தளராத நம்பிக்கை தரணிக்கு விருந்தாகும் களத்தினிலும் செழிப்பினையே கண்களுமே கண்டிடுமா. நாளிசை பசுமையே தங்கிடுமாம் பல மலரும் பூத்திடுமாம். பசுமையே தங்கிடுமாம் பல மலரும் பூத்திடுமாம் விசும்பிடையே தூறுகிற விண்ணீரும் வளைந்திடுமாம். பசுக்களினம் பால் தந்தே பாலகரை வாழ்த்திடுமா. பசுக்களினம் பால் தந்தே பாலகரை வாழ்த்திடுமா. நீரோடை நிறைந்துவிட நீ நிலமும் தலைத்தோங்க வாழ்தலங்கள் சீரோடும் சிறப்போடும் சிறு மதிகள் கலைந்தேதான் ஆரோடு பக்குவமும் பயிலும் மனம் இங்கேயா. ஆரோடு பக்குவமும் பயிலும் மனம் இங்கேயா. இளவெயிலும் மெதுவாக ஈயுமாமே இதவப்பம் பளபளப்பில் பார்மகளும் பசுமையாக நின்றிடுவார். அளவில்லா கனிவகையும் அனுபவிக்க வந்துடும். அளவில்லா கனிவகையும் அனுபவிக்க வந்துடுமா. அம்போதரங்கம் 1 அதனுடைய பேர் என்ன தந்தை அம்போதரங்கம் பேரன் நாட்சில் ஈரடி. பூப்பூவாய் பொழியுமந்த பொற்றுளியால் நனைகையிலே புன்னகையாய் மினிய நிலை பலர் மனத்தில் தோன்றுதையா. பொற்றுளியால் நனைகையிலே புன்னகையா மினிய நிலை பலர் மனத்தில் தோன்றுதையா. தீ போலும் இருந்த நெஞ்சம் தீதின்றி மலர்தையா. தீ போலும் இருந்த நெஞ்சம் தீதின்றி மலர்தையா. திங்களென மலர்ந்து புகழ் தினமும் அதாய் சூடுதையா. திங்களென மலர்ந்து புகழ் தினமும் அதாய் சூடுதையா. அம்போதரங்கம் 2 அளவன் நாட்சீர் ஓரடி 4. விலகாத இருளதுவும் விலகியேதான் ஓடிவிட கலகங்கள் மறைந்து விடும் காலம் அது கை சேர். நிலமகளின் உடலெல்லாம் நிறைந்திடுமே புல்லினமும் கலங்கரையின் வழிகாட்டல் கனிந்து வரும் காலம் அது. நிலமகளின் உடலெல்லாம் நிறைந்திடுமே புல்லினமும் கலங்கரையின் வழிகாட்டல் கனிந்து வரும் காலம் அது. அம்போதரங்கம் 3 இடையன் முச்சீர் ஓரடி 8. சோலையது பாடிடுமே சோடியாக காலையது வந்ததென பூங்குருவி. சோலையது பாடிடுமே சோடியாக காலையது வந்ததென பூங்குருவி. இளவேனில் தந்ததிந்த இதமான நிழலீந்த தருக்களினை நிறையாக. இளவேனில் தந்ததிந்த இதமான நிழலீந்த தருக்களினை நிறையாக. களங்களுமே சொரிகின்ற பாதையெல்லாம் உளங்களிலே தித்திப்பூ பெறுகிறது. கிளியினமும் கொஞ்சித்தான் பேசிடவே வழியீந்த பருவம் இதே அறிவீரோ. கிளியினமும் கொஞ்சித்தான் பேசிடவே வழியீந்த பருவம் இதே அறிவீரோ. அம்போதரங்கம் 4 சிற்றன் இருசீர் ஓரடி 16 அடிகள். இதமாகும் இளவேனில் இன்பமாகும் இங்கேதான் பெறமாகும் வளங்களுமே வண்ணமாகும் வாழ்வியலும். பொருள் ஜாவும் கைசேர பொன்னகையால் மின்னிவிடும். பூவழகை ரசிக்க பூத்ததொரு காலமாக. பூவழகை ரசிக்க பூத்ததொரு காலமாக. உயிரினமும் உகந்தேத்த உகந்ததொரு ஞாலமாகும். மஞ்சளாகும் பொற்கதிரும் மன நிறைக்க மலரும் அந்த தினமதனில் தித்திப்பே திகட்டாத பேரொழியா. ஆலயத்தின் தரிசனமும் ஆன்மாவை தொட்டுவிடும். ஆலயத்தின் தரிசனமும் ஆன்மாவை தொட்டுவிடும். தனிச்சொல் மகிழ்வாம் சுரிதகம். மகிழ்வாம் விதியென இருக்கா விளைகிற அழகை விதியென இருக்கா விளைகிற அழகை மதியுடன் மதித்து நின்றால் வதிகிற வரையில் வளமாகும் வாழ்வு. வதிகிற வரையில் வளமாகும் வாழ்வே. நன்றி. தந்தவை சந்தமும் தாவிடும் சிந்தன முந்தினோம் முன்றனே முத்தென சிந்திட பந்தமாய் வாய்த்ததாம் பாமுகம் என்றதில் மூச்சென ஏற்றிருந்தேன். தந்தவை சந்தமும் தாவிடும் சிந்தன முந்தினோம் முன்றலில் முத்தென சிந்திட பந்தமாய் வாய்த்ததாம் பாமுகம் என்றதில் மூச்சென ஏற்றிர் முனைந்து. நன்றி, வணக்கம். மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு சிவதர்ஷினி ராகவன் அவர்களே. எவ்வளவு அழகான பாடல். இளவேனில் அழகாகும் இன்பத்தை தந்தேகும் என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன். குளமதிலே தாமரை, எவ்வளவு அழகாக இந்த பூக்கின்ற தாமரையை காட்டியிருக்கின்றீர்கள். அது மாதிரி தளராத நம்பிக்கையை காட்டியிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் தாமரையை ரசிப்பதா,
தளராத நம்பிக்கையுடைய மனிதனை ரசிப்பதா, எதுவும் அவ்வளவு அழகா போயிருக்கு. கண்களிலே கண்ட இந்த பசுமை எல்லாத்தையும் ஒன்னாக்கி தந்து இருக்கின்றீர்கள். அதுல பசுக்களுமே பால் அந்த பால் தருகின்ற பசுக்கள் இருக்கு அப்படின்னாலே அந்த ஒரு காலம்னாலே பாத்தீங்கன்னா பசுமையான ஒரு காலமாக, எல்லோருக்குமே நலத்தை மட்டுமே தரக்கூடிய காலமாக அதை காட்டியிருக்கிறீங்க. நிறைய அந்த ஓமைகளை பார்த்தேன். ஆரோடும் பயிர்கள் எல்லாம், அதே போலவே இள வெயிலும் மெதுவாக அளவில்லா கனி வகைகளை எல்லாம் தந்து கொண்டே போகின்ற, அழகாக வந்தேகுகின்ற ஒரு காலமாக பூ பூவாய் புத்திருக்கும். பூ பூவாய் புத்திருக்க அந்த பாடல் தான் நினைப்பு வருது. புன்னகையும் பூத்திருக்கும். அதே மாதிரியே தீ போலும் மனமெல்லாம் இருந்த தீ போலும் தீய எண்ணங்களை எல்லாம் சுட்டு விடுகின்ற அந்த காலமாகவும் காட்டியிருக்கிறீங்க. விலகாத இருளெல்லாம் அகன்று போய்விடும். நிலமகளின் உடல் எல்லாம் நிறைந்திருக்கும் புன்னகை. இந்த புன்னகை வீசி இருக்கணும் அப்படின்னா இளம் தளிர்கள் மலரணும். அப்படியே இளம் தளிர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பசுமை எங்குமே இருக்கும். அதுதான் நிலமகளின் உடலெங்கும் நிறைந்திருக்கும் புன்னகையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அதுதான் அந்த பசுமையை தான் புன்னகை. மாதிரியே சோலை எதுவும் பாடிடுமே, அதுவும் எப்படி சோடியாக பாடுகின்ற சோலையிலே கிளிகள் எல்லாம் பாடுறது, ஒன்னா பேசுறதுதான். இளவேனில் தந்ததுவே இளமை காலத்தை தந்திருக்கிறது, மீட்டு கொடுத்திருக்கிறது. கிளியினமும் கொஞ்சம் பேசுகின்றது, கொஞ்சத்தான் பேசிடுமே அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இதமாகும் இளவேனில் பூவழகை ரசித்திருக்க பூத்திருக்கும் காலம் அது. ஆலயத்தில் எல்லாம் எவ்வளவு அழகான அந்த பூக்கள் பூக்க ஆலயத்திலே வந்துட்டு இறைவனுக்கெல்லாம் பூச்சூடி மலர்கின்ற மனம் மகிழ்கின்ற காலமாக காட்டி இருக்கின்றீர்கள். அந்த தனிச்சொல் கூட நான் ரொம்ப விரும்பினதுதான் மகிழ்வாம் அப்படின்னு சொல்லிட்டு, விதி என இருக்க விரைகிற அழகாக இளவேனில் அழகை சுத்தி காட்டியப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கானகத்தில் உள்ளே நம்ம வனத்தினுள்ளே நின்று ரசிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையை தந்த பாடலாக தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. 6 கவிஞர்களுமே என்ன அற்புதமான பாடல். ஆறுமுகன் தந்த அழகினை அப்படியே பாட்டிலே இசைத்திருக்கின்றது. அதுதான் அப்படியே என்னையை இணைத்துக் கொண்டால் நம்ம சப்தமாக நம்ம அனைவருமாக சப்த கன்னிமார்களாக நம்ம இணைத்துக் கொண்டோம் என்றால் ரொம்ப அழகான பாடல்களை தந்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேரத்தோட நம்ம நிறைவு செய்திருக்கிறோமா என்னன்னு தெரியல. ஏன்னா 1 மணி நேரம். யாராவது நீங்க அவசரமாக பேசிக்கொண்டால் ஒரு வாழ்த்துக்கள் இதுல இணைந்திருப்பவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் நிறைவு செய்யலாம். உங்கள் மனங்கள் பட்டதை விரைவாக தந்தார் உங்கள் மகிழ்வை அதனிடம் ஆசிரியர்கள் நன்றியை ஒவ்வொரு நிமிடத்திற்கு உங்களுடைய எடுத்துக்கொண்டு இந்த கவியரங்கத்தை பற்றி நானும் என்னுடைய நன்றியை முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரம் 72வது வகுப்பிலே நாங்கள் 102, 103 திருக்குறள் பிரிப்பு இருக்கின்றேன். அதை நாங்கள் பிரிக்க வேண்டும். அதோடு நீங்க இப்ப பழகிட்டீங்க விரைவாக அம்போதரங்கம். அதுல நீங்க ஒரு பாடல் அதுல வந்துட்டு இதெல்லாம் இருக்காது, கவியரங்கமாக இருக்காது. ஆனா உங்களுக்கு இந்த பாடல் மட்டும் இருக்கும். அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா மட்டும் இருக்கும். என்ன தலைப்பு ஏற்கனவே கொடுத்தோமா, கொடுக்கலவில்லையா? முன்னர் கொடுத்ததான் இல்லை, கொடுக்கல. கொடுத்தது பெரியோரை மதித்திடுவோம். பெரியோரை மதித்திடுவோம். எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, பெரியோரை மதித்திடுவோம். யாராவது ஒருவர் நம்மளுடைய அந்த புலன குழுவிலேயே எழுதி போட்டிருந்தோம். உடனடியா எழுதி போட்டீங்கன்னா நினைவு மறந்துட்டா கூட இருந்து கொண்டே இருக்கும். வரும் 103 அதிகாரம் பெரியோரை மதித்திடுவோம் என்ற தலைப்பிலே அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா மட்டும். அடுத்த கலிப்பா வகை நான் நடத்துவேன். 75வது அது வந்துட்டு நீங்க பவள விழாவை நீங்கள் சிறப்பிக்கின்ற இதுவா நம்ம கொண்டு போய்க்கலாம். சரியா? இன்றைய கவியரங்கம் பற்றி
ஆமா நானும் ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். பாடல் நீண்டதாக இருக்கிறது என்று யோசிச்சோம். ஆனால் எழுதும் பொழுது எழுதத்தான் அதை பயிற்சியில வந்து படைக்கின்ற போது அதை வாசிக்கின்ற போது ஒவ்வொரு தினம் எவ்வளவு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு கொண்டாந்து இங்கே படைக்கிற போது உங்களுடைய தட்டி கொடுப்புகள் இத்தனை ஆர்வத்தை தூண்டுகிற போது இவ்வளவு மகிழ்வை எல்லோருடன் பகிர்கிற போது உண்மையிலேயே எங்களுக்கு கற்றது பெருமையா இருக்காது. உங்களிடம் கற்றது இன்னும் பெருமையா இருக்கு. பாமோம் இதற்காக களத்தை தந்தது இன்னும் பலரை ஊக்குவிப்பதில் இந்த அறியாத ஒரு மரபை அல்லது ஒரு எட்டாத ஒரு கனியாக இருந்த மரபு எல்லோருக்கும் எளிமையாய் கிட்டியதாய் நாங்கள் மகிழ்கிறோம். அதற்குடைய முக்கவாசியினுடைய முழு மனதான இணைந்த பணி மற்றும் பாமுகந்தனுடைய முழு மனதோடு தந்த அந்த இடம் எல்லாவற்றுக்குமே நான் மற்றவருடைய கருத்துக்கள். நன்றிமா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நீங்களே நெறிப்படுத்துங்க. நான் கவியரங்கம் தந்த வரிசையிலேயே நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஆனா விரைவா தந்து கொள்ளுங்கள். ஒரு மீண்டும் வணக்கம். கேக்குதா? கேட்கிறதுமா, கேட்கிறது. உண்மையிலேயே நாங்கள் நினைத்தது இவ்வளவு பெருசாக எழுதுவது கஷ்டமா இருக்குமோ என்று நினைத்த நாங்கள், ஆனால் அது போக போக எங்களுக்கு எப்படி சொல்வதென்ற சீர்பிரிப்பது கூட எப்படி இலகுவாக வருகிறது என்பது தெரியாம இருக்கின்றது. அவ்வளவுக்கு நாங்கள் முன்னேறிட்டோம். எல்லோருடைய பாட்டிலையும் ஒவ்வொரு தரம் ஒரு ஆள் எடுத்தது ஒரு ஆள் எடுக்க இல்லை. ஒவ்வொரு தரம் வித்தியாசமா கருத்துக்களை எடுத்து நல்ல அழகாக இருந்தது. உண்மையிலேயே கேட்க பூரிப்பு. ஆசிரியர் சொல்லும் பொழுதே எங்களுக்கு பூரிப்பண்டா கேட்க தேவையில்லை. பாட்டு 50 அரங்கத்துல பாட்டு சிவகாமிய எவ்வளவு அழகாக இருந்தது. உண்மையிலேயே உடம்பெல்லாம் ஆசிரியர் சொன்ன மாதிரி இறைவன் வந்து குடிகொண்டதோ எனக்கு தெரியவில்லை. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. நன்றிமா, நன்றி, நன்றி, மிக்க 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 மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக செல்வி இல்லையே நான் செல்வநாயகம் இருக்கிறார். செல்வநாயகம். ஆமா, மிக்க நன்றி. இந்த பாடல் இந்த கலிப்பாண்டா என்னன்னு கூட தெரியும். எங்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்த நாங்க எங்களுக்கு அந்த ஒவ்வொரு படிப்படியா அந்த ஒரு சின்ன பிள்ளைய கையில பிடிச்சு கூட்டிட்டு போறது போல கொண்டு போக இப்ப நாங்க உஷாரா உங்களோட ஓடி வந்து இருக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாடுற அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே மிக இனிமையானது. அது உங்களோட மிகவும் மகிழ்விச்சது என்று சொல்லி எங்களோட பாடல்கள் அது எங்களுக்கு பெருமை. நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சது என்று சொல்றது எங்களை பெருமைப்படுத்துற வார்த்தை. அது இதை விட நல்லதும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற உங்களோட பெருந்தன்மை நல்லா இருக்கு என்று சொல்றது உங்களோட தட்டி கொடுப்பு உண்மையிலேயே மிகச்சிறப்பு. அதோட அந்த சிவதாசன் சொன்ன அந்த எட்டாக்கனியா இருந்த நல்ல சொல்ல உண்மையிலேயே எங்களுக்கு அந்த எட்டாக்கனியா தான் இருந்தது இந்த மரபு. அத எங்களுக்கு ஒரு வளைச்சு தந்ததுக்கு அந்த பாமுகத்துக்கும் எங்களோட ஆசிரியருக்கும் உண்மையிலே நான் முன் செய்த தவம் என்றுதான் நான் நினைக்கிறது. கிடைச்சது ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோம், பின்னுக்காவது கிடைச்சது என்னோட தொடர்பு. அதுக்காக நான் இறைவனுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கலாம். அருமையான பாடல்கள், எல்லோருடைய பாடல்களும் மிகச்சிறப்பு. நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றி, 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 நன்றி. உங்கள் பாடல் ரொம்ப அற்புதம். அனைவருமே ரொம்ப அற்புதமான பாடல். நன்றி, மிக்க மகிழ்ச்சி. எந்த பிள்ளையும் இதையும் தட்டி கொடுக்கும் பொழுது குறையை முதல் கூறுவது ஆசிரியருக்கு அழகில்லை என்றது அதை அடிப்படையாக வைத்து என்னதும் அழகு என்று எங்களுக்கு படிக்கணும் போல இருக்கின்ற. நல்லா இருக்குன்னு இதனை விட நல்லா இருக்கணும் அந்த ஊக்கத்துக்கு முதல் என்னுடைய ஆசானுக்கு நன்றி. மற்றது எட்டாத கனியை சிவதத்தின் எட்டாத கனியை எட்டி பறித்து கடித்திருக்கிறோம். அந்த டேஸ்ட்டை நாங்கள் அந்த பார்த்துட்டு இனி முழுக்கறியும் சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு இனி வெட்டி மற்றவைக்கு கொடுக்காம நாங்களே முழுசா சாப்பிட்டு அதனுடைய வெளிப்பாட்டை அந்த ருசியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற மிக ஆசையாக இருக்கிறது. என்னென்றா இந்த 50 அரங்கம்னு சொல்லிக்கோ அதை பற்றி எழுதியக்கோ அப்போ பெரிய சுமையா இருந்தது. என்னண்டு இதெல்லாம் எழுதி முடிக்கும். முதல் முறை எழுதினா கொஞ்சம், அடுத்த முறை எழுதினா இப்ப எல்லாத்தையும் விட இதை எழுதத்தான் விருப்பம். இந்த பாட்டு எழுதலாம், கவியரங்குகளுக்கெல்லாம் இப்படி எழுதி விட்டு ஒரு ஆசை வந்துட்டு நான் அப்படி தரோவா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்க அப்படி படிப்படியா போகுது. அப்படி அப்ப அந்த ஒரு ரசிப்புத்தன்மை கூட இருக்குது.
சொல்ல தேவையில்ல சிவமணிய. எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிக்க என்னுடைய கணவர் சொல்லுவார், சிவமணியை பார்த்து பழகன். அந்த கவிதையில ஒரு வித்தியாசம் இருக்கும். எந்த கவிதையை எடுத்தாலும் சிவமணிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதாவது அவளுடைய அந்த அந்த அழகு, அந்த அது தனி அழகு. அப்படி ஒவ்வொருக்கும் அந்த எல்லாருக்கும் சொல்ல இல்லை, ஆனா சிவமணிட்டு அப்படி ஒரு வித்தியாசம். ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு கவிதைகள் நல்லா தான் இருக்கின்றது. உண்மையில நான் செல்விய இந்த சபையில சந்திப்பேன், திருப்பி காணவன் நினைக்க இல்லை. ஆனால் செல்வியை பற்றி நேற்றும் போன கிழமை சந்திச்சு நான் ஒரு பையனுங்கட வீடு பார்க்க வந்தவர், அந்த வேலை செய்யறதுக்கு அவர் சொன்னார், முள்ளிய வளையில் செல்வி டீச்சர் அருமையாக தமிழ் கற்பிப்பார் என்று. அப்பதான் அந்த செல்வி டீச்சர் செல்வியை பேருந்து சந்திச்சது. செல்வி என்றால் எங்கட செல்வ நாயகையோ, நாங்கள் செல்வி என்றோம் அவங்க அழைப்போம். உண்மையில ஒவ்வொருத்தரும் மிக அழகு. இப்ப வந்து சேர்ந்திருக்காங்களுக்கு பிரியாமூர்த்தி அங்க இருந்து விட்டு வந்துட்டான், வந்தாம இருக்கிறது ஒரு அழகு, அந்த சபைக்கு ஒரு அழகு. அப்படி அந்த ஒவ்வொருத்தருமே ஒரு மாதிரி. சிவதர்சனியை பற்றி சொல்ல தேவையில்லை, கோசலா ஞானத்தோட கதைச்சு கொள்ளுவேன், அது பிரச்சனை இல்லை. சிவதர்சனியை பற்றி எங்கிட்ட விட்டேன் மாதிரி அவட கவிதையை பற்றியும் சொல்லப்படும். இடக்கடா கேட்டுக்கொள்வேன் நான். என்னுடைய கவிதையில சில எதுவும் வலுவல் இருந்தா பிள்ளை இருந்தா அங்க இந்த வசனங்கள் வேற அவைய பாத்தியான்றது சொல்லப்படும். அதுபடியா நன்றி, மிக்க நன்றி. இதெல்லாம் அனைத்தும் ஆசானத்தான் சரி. முன்றைக்கு ஒரு மரபு கவியாக நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம்டா, அந்த அந்த சந்தோஷம் முழுக்க எங்களுக்கு அள்ளி தந்த ஒரு ஆசா மறக்க முடியாது, வாழ்நாளில் மறக்க முடியாது. அந்த பெருமையோட நாங்கள் போச்சேரிக்கு பெருமையோட போவோம். அந்த பெருமையோட நன்றி, நன்றி அனைவருக்கும் நன்றி. பாவத்துக்கு நன்றி, இந்த களத்தை தந்த பாவத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி நன்றி, மிக்க மிக்க மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அடுத்தபடியாக வணக்கம் எல்லோருக்கும். எல்லா கவிதைகளையும் நான் ரசித்தேன், துவைத்தேன் என்றுதான் சொல்ல வேணும். மிக மிக அருமை. என்னாலும் இப்படி எழுத முடியுமோன்றுதான் நான் யோசிச்சேன். அந்த அந்த அதை மாற்றி தந்த இந்த ஆசானுக்கு தான் தலைவணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றது எல்லா புகழும் உங்களுக்கு தான் சேரும். பாம்பும் அந்த களம் தந்து எங்களை இப்படி பலப்படுத்தி செய்யற பாம்பத்துக்கும் நன்றியையும் வாழ்த்துகளையும் கூறுகின்றேன். மிக்க நன்றி. வாசிக்க அப்பா இன்னும் எழுத 18 இல்ல 16 அடி இல்ல, இன்னும் எழுதி கொண்டு போகணும் போலதான் இருக்குது வாசிக்க அப்படி. மிக்க நன்றி. எல்லா புகழும் உங்களையே செய்து ஆசான். வணக்கம். நன்றிம்மா, நன்றி நன்றி. சிவமணியின் பாடலும் மிக சிறப்பு. நான் ரசிக்கிறேன் அந்த பாடல்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி. பொதுவா எல்லாத்தையுமே மிக சிறப்பு, மிக ரசிப்பு தன்மை கொண்டது, சுவை மிக்கது. நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி, மிக்க மிக்க மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ஆமா, மிக்க நன்றி அம்மா. நாங்கள் முற்பிறப்புல செய்த ஒரு புண்ணியத்தாலதான் உங்களை ஆசிரியரா நாங்க எங்களுக்கு நீங்கள் ஆசிரியரா கிடைச்சிருக்கீங்க. அதாலதான் நாங்க எல்லாருமே எங்களோட நாட்டை விட்டு வந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தாய்மொழிகள் அந்த இதெல்லாம் இந்த கவிகளை எழுதுறதால எங்களுக்கு ஏற்படுற சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே நீங்கள் தானமா காரணம். உங்களை கடவுளாத்தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு இறையருள் கிடைத்த இறைவனின் அருள் கிடைத்துத்தான் நீங்கள் எங்கள் முன் வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில தான் எங்களால் இதெல்லாம் பாடி சந்தோஷமாக இருக்க முடிகிறது. அதுபோல இந்த எல்லா சௌகரியங்களும் என்ன சொன்னாலும் ஆனாலும் எல்லாருடைய பாடலையும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது எல்லாமே எங்கள் இயற்கையோடு ஒன்றி விட்டார்கள், எல்லாருமே ஒன்றி விட்டார்கள். அந்த தலைப்பு மிக அழகான தலைப்பு, அதனால எல்லாருமே அழகா இயற்கையை கொண்டார்கள். கேட்டுக்கொண்டிருக்கவே ஆசையாக இருந்தது. இதனை நெறிப்படுத்திய சிவதர்ஷினிக்கும் அவரையும் நான் கடவுளாத்தான் பாக்குறேன். அவருக்கும் அது போல வாணி நடாமோகன் அவர்களையும் கடவுளா பாக்குறேன். எல்லா உறவுகளையுமே கடவுளாத்தான் நான் பாக்குறேன். இந்த பையரங்கத்தை நிகழ்த்தியதுல எனக்கு மிக மிக சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு பாடல பாடுறேன்னு அந்த என்னுடைய சொற்கள் எல்லாம் விளங்காம இருக்கலாம், என்னுடைய குரல் அடைத்துத்தான் இருக்கிறது. என்றாலும் எல்லாரும் அதை ரசித்திருக்கிறீங்கன்னு சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி, அனைவருக்குமே நன்றி. கடவுள் என்ன உங்களுக்கான ஒரு வழிகாட்டல் அல்லது ஒரு பாதையை திறந்து விட்டவர்களாக சொல்லலாம். எங்களோட ஒரு பாதையை அந்த வகையிலே உங்களுடைய இலக்கியம் பாடல் மாதிரி இப்போ அதெல்லாம் அந்த பழைய காலத்து அந்த கம்பர் ஔவையார் பாடின அந்த இலக்கிய காலத்தை நான் இப்ப உங்கள் மூலம் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அந்த புராதன காலத்துல இப்படித்தான் எழுதினார்களோ என்ற அந்த எண்ணம் தோன்றியது சிறப்பு. வெண்பானா வெண்பாக்கு தக்க மாதிரி
இப்ப கலிப்பாவிலும் பாடல் பாடுறதுல என்ன அழகு! அதுல பாத்தீங்கன்னா தரவு, தாழிசை, அம்போதரங்கம் ஒவ்வொன்றுக்கும் அந்த வித்தியாசங்களை காட்டுறாங்க பாருங்க. அந்த ராகங்களில் வித்தியாசங்களை அற்புதமா, அற்புதம். பாவை என்ன வந்திருக்கிறார்? நான் பாவை அண்ணா வாங்க. வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், காரிகையால் இட்ட காரியத்தை செய்தபடி காற்றில் வந்த கவிதைகளை கேட்டிருந்தேன். பேர் வகையிட்டேன். பெரும் சிறப்பு. வந்த கவிதைகள் அனைத்துமே சிறப்பாக மரபு வழி வந்த கவிதை வரவாக சிறந்து இருந்தது. சிறப்பாக படிப்படியாய் ஒவ்வொன்றும் அவை வணக்கம், கடவுள் வணக்கம், அணி வணக்கம், ஆசான் வணக்கம் என்றெல்லாம் போட்டு கவியரங்கள் பலவற்றில் கலந்துள்ளேன். ஆனாலும் இவ்வாறு மரபு வழியொழுகும் கவி ஒன்றை மகிழ்வாக கேட்டதிலே மிகச் சிறப்பு. பாமுகத்தின் பிறப்பு மிக பெரிது. சின்ன பாலர் முதல் முதியோர் வரை பலரும் பயன் பெறத்தக்க வழியிலே சிவதர்சினியால் செய்த காரியம் மிகச் சிறப்பு. இன்னொரு வழியிலே 203 சந்திப்புகளை, வாரங்களை இன்னொரு நிகழ்வாக இதே பாமுகத்தில் சந்திப்பு என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற பல கவிமணிகள் அதிலே கலந்து கொண்டு கவிதைகளை தருவார்கள். மிகச் சிறப்பு. அவர்களுடைய ஒரு அவதானத்தை நிச்சயமாக நாங்கள் உங்கள் பெருமைக்காகவும் எனது மகிழ்வுக்காகவும் குறியாக வேண்டும். இந்த 203 வாரம் என்கின்ற அந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கடந்த அந்த நிகழ்விலே ஆரம்ப கட்டத்திலே வந்த இங்கிருக்கின்ற சிலருடைய கவிதைகள், அந்த கவிதைகளை தொகுப்பாக பாமுக பூக்களாக பார்த்தோம். அடிக்கடி அந்த புத்தகம் கைவசம் இருக்கும், எடுத்து பார்த்துக் கொள்வேன். இன்று அவர்களுடைய வரவு தரவு எவ்வளவு தரம் உயர்வு என்பதை பார்க்கின்ற போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. குறிப்பாக நான் என்னுடைய மனைவியாரையே சுட்டி காட்டலாம். அந்த காலத்திலே வசன கவிதையாக ஓரிரு வரிகள் வந்திருப்பார். நேற்று 7:35 நிமிடத்துக்கு என்ன தலைப்பு கேட்டார். 8:15 நிமிடம் இப்பொழுதுதான் கவிதை எழுதுகின்றீர் என்று கேட்டேன். பட்டென்று விட்டார் ஒரு கவிதை. மிக சிறப்பாக இருந்தது. அந்த சிறப்புக்கு காரணம் நிச்சயமாக இந்த மரபு வழி கவிதை தான். அதிலே பயிலுகிறார்கள். காலையிலே எழுந்தால் இங்கே பல சத்தங்கள், குரல்கள், பெண்கள் குரல்கள் கேட்கும். கலந்துரையாடல், கவிதை கலந்துரையாடல், அது தினமும் நடக்கின்ற சங்கதிகள் சில வாரங்களாக தொடர்ந்திருந்தது. அந்த வகையிலே ஒரு ஆர்வத்தை, ஊக்கத்தை, உற்சாகத்தை ஊட்டுகின்ற வகையிலே இந்த சரஸ்வதி கலாட்சம் என்று நான் அடிக்கடி சொல்வேன். அன்னை சரஸ்வதியை பாஸ்கர் அவர்களுக்கு இந்த பெருமை சாரும். சிவதர்ஷினால் ஒரு நல்ல களத்தை பாமுக அதிபர் நடாமோகன், பாமுக இணை அதிபர் வாணி ஆகியோருடைய கொடியோடு அவர்களுடைய தரவோடு இங்கே செய்து வந்திருக்கின்றார். பயன்பெறுகின்றீர்கள். இது இன்னொரு களம், அது வேறொரு களம். ஆக அதிலே ஒவ்வொரு சிறப்பையும் பார்க்கின்றேன். குறிப்பாக கோசலா ஞானம், இங்கே இருக்கின்ற முகங்களை மட்டும் சுட்டி காட்டலாம். சிவதர்சினி வருவார். கோசலா ஞானம், கவிமணி என்று நான் பேரே சொல்லி விடுவேன். அது சிவமணி தான். சிவமணி ஆக அத்தனை கவிதைகளுமே மிக முத்தாரமாக இருக்கின்ற போது அடிக்கடி உங்கள் நினைவு பெறும். ஆமா, முயற்சிக்கு காரணம் நீங்கள். இது வெறும் புகழ்ச்சி அல்ல, உண்மை. நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, மிக்க 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 நன்றி. நன்றி. உங்களுடைய வருகையும் அனைவரையும் ஊக்கப்படுத்துகின்ற உந்து சக்தியான ஒரு உங்களுடைய அந்த பேச்சும் அனைவருக்குமான பின்னூட்டமும் நிச்சயமாக இன்னும் இன்னும் சாதிக்க வேண்டும், இன்னும் இன்னும் அழகாக எழுத வேண்டும், மரபிலே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை அனைவருக்குமே தந்திருக்கின்றது. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி. நாங்கள் நிறைவு செய்ய நேரத்துக்கு வந்திருக்கோம். இன்று பாடசாலை முதலாண்டு பரீட்சை என்னிடம்தான் பேப்பர். நானே அரை மணி நேரம் பிந்தி விட்டேன். பிள்ளைகள் நிலை என்னன்னு யோசிக்கிறேன். சரி, நன்றி எல்லோருக்குமே. அடுத்த வாரம் 72வது வாரத்திலே எல்லோரையும் அன்பாக சந்தித்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்குமே நன்றி. வாணிமோகன், உங்களிடம் மன்னிப்பு கேட்டபடி நன்றி. நன்றி. தொடர்ச்சியான நிகழ்வுகளுக்கு வாழ்த்துக்களை கூறி ஆசிரியருக்கும் அன்பான நன்றி. எல்லோருக்குமே நன்றி. இணைந்து கொள்வோம். நன்றி, மிக நன்றி எல்லோருக்குமே. நன்றி, மிக நன்றி ஆசிரியர், மிக நன்றி சுதர்சினி, எல்லோருக்கும் நன்றி. வாணிமோகன் அவர்களிடம் கருத்து சொல்லுங்க. உங்களோட பாராட்டுகள். இன்றைக்கு நாங்கள் கவி
எழுதி அவர் ஜெயபாலதான் சொன்னது போல கவி எழுதேக்க எங்களுக்கு பிழை இல்லாமல் எழுதணும் போல இருக்கு. இவ்வளவுக்கும் நாங்கள் வளர்ந்து வந்ததற்கு வாணி மோகனும் ஒரு காரணம்தான். அவர்களுக்கு நன்றி, ஆசிரியருக்கு நன்றி, சிவதர்ஷினிக்கு நன்றி. ஆசிரியர் எதுவும் இல்லை, ஆசிரியர் அவர்கள் தான் மிக சிறப்பாகவே பாமுகத்தில் இணைச்சு மிக அழகாக எல்லோருமே சிறப்பான வரிகள் எல்லோருந்ததும் ரசித்தேன். ஆசிரியருக்கும் தொகுப்பாளர் சிவதர்ஷினி அவர்களுக்கும் மிக்க நன்றி. இனி எல்லோருக்குமே கடவுள் சிவமணி அவர்களை ஒருவர் தான், நாங்கள் அல்ல. ஆக இன்னொரு கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். மிக்க நன்றி எல்லோருக்குமே. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி நன்றிம்மா. 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 நமக்கு வருகின்றது மரபு கவி கற்போம் தொகுப்போடும் சிவதர்ஷினராக அவர்கள், சரஸ்வதி பாஸ்கரன் மற்றும் எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். Recording stopped.